கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். இன்றைக்கு நம்ம என்ன வேத வசனம் குறித்து பார்க்க போறோம்னா, யாத்ராகமம் 14 அதிகாரம் 14 வசனம். கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்கள் சும்மா இருப்பீர்கள் என்றான். பாருங்க, அந்த சிவந்த சமத்துல கடந்து போகிற அந்த சூழ்நிலை வருகிறது. ஆண்டவர் என்ன சொல்றாரு, ஜனங்களை பார்த்து நீங்க சும்மா இருங்க, நான் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. பாருங்க, அதில் அந்த பகுதியில் ஒரு வசனம் போடப்பட்டிருக்கும். இப்படிப்பட்ட காரியத்தை வேதத்தை தவிர இதை தாண்டி வேற எங்கேயுமே நீங்க பார்த்துருக்கவே முடியாது. எந்த நாட்டிலையும் எந்த கண்டத்திலையும் இப்படிப்பட்ட காரியங்கள் எங்குமே நடந்திருக்காது. அப்படிப்பட்ட அதிசயமான காரியங்களை தான் ஆண்டவர் செய்திருக்கிறார். அதைத்தான் நம்ம வேதத்தில் படிக்கிறோம். அது எகிப்தியரின் சேனையும் இஸ்ரவேலின் சேனையும் முழுவதும் ஒன்றோடொன்று சேராதபடி அவைகள் நடுவில் வந்தது. பாருங்க, ரெண்டு சேனையும் ஒன்றோடொன்று சேராதபடி ஆண்டவர் செய்தார். நமக்காக எவ்வளவு பெரிய காரியத்தினாலும் இறங்கி செய்ய ஆண்டவர் வல்லவருங்க. அதை நீங்க புரிஞ்சுக்கோங்க. ஆண்டவர் செய்ய மாட்டான்னு மட்டும் நீங்க நினைக்காதீங்க. எகிப்தியருக்கு அது மேகமும் அந்தகாரமாக இருந்தது, இஸ்ரவேலருக்கோ அது இரவே வெளிச்சமாக்கிட்டு. பாருங்க, கால சூழ்நிலையை கூட ஆண்டவர் மாற்ற வல்லவர். பாருங்க, எகிப்தியருக்கு ஒரு மாதிரி காணப்படுது, இஸ்ரவேலருக்கு ஒரு மாதிரி காணப்படுது. அவங்களுக்கு அந்தகாரமா இருக்கு, இஸ்ரவேலருக்கு வெளிச்சமா இருக்கிறது. ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையை வெளிச்சமாக்க வல்லவர். நம் சத்துருக்கள் முன்பாக நம்ம வாழ்க்கையை அவர் வெளிச்சமாக்க வல்லவராய் காணப்படுகிறார். அவர் என்ன செய்வார் தெரியுமா? நமக்காக யுத்தம் பண்ணுவாருங்க, நம்மை போஷிப்பார், நமக்காய் வழக்காடுவார், நம்மளுக்காய் பரிந்து பேசுவார், நம்ம ஜெயிக்க வைத்து அழகு பார்ப்பாருங்க. அவர் கண்டும் காணாமலும் இருந்து போகிற தேவன் அல்ல, அவர் ஒரு நல்ல தகப்பன். நீங்கள் நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா எந்த சூழ்நிலையிலும் அவர் நல்ல தகப்பனாகவே நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறார். சிவந்த சமுத்திரம் வந்தாலும் சரி, வெள்ளம் போல சத்துரு வந்தாலும் சரி, நாம தான் ஜெயிக்கடி. கண்டிப்பாக நம்ம பிடிப்போம். நம்ம எந்த சூழ்நிலையும் விட்டு கொடுக்காத ஒரே தகப்பன், ஒரே தெய்வம் நம்ம இயேசு கிறிஸ்து தான். அதனால் நீங்கள் கவலையே படாதீங்க. உங்கள் பாரத்தை, கவலையை எல்லாவற்றையும் ஆண்டவர் பாதத்தில் வைங்க. எப்படி இந்த இஸ்ரவேலுக்கான ஜனங்களுக்கு ஆண்டவர் செய்தாரோ, இந்த அற்புதத்தை செய்தாரோ, அதே போல இந்த நாளில் உங்களுக்கும் அற்புதத்தை அவர் நிச்சயமாய் செய்வார். நான் விசுவாசிக்கிறேன். ஆமென். அந்த இயேசுவை நம்புங்கள், ஏற்றுக்கொள்ளுங்கள், விசுவாசிங்கள். கர்த்தருடைய கரத்திலிருந்து பெரிய அற்புதங்களை பெற்றுக்கொள்வீர்கள். தெய்வன் தான் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.